Hi friends, this is Ramesh. இப்போ நம்ம SQL என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ SQL ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொசீஜரல் நான் ப்ரொசீஜரல் அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா இம்பரேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கும். பட் இந்த SQL பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் கிடையாது. எந்த ஒரு சீக்வன்ஸும் ஃபாலோ பண்ணாது. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லுவேன். இப்போ எனக்கு ஒரு பக்கெட், அந்த நான் மறந்து போன பக்கெட்டை நீ எடுத்துகிட்டு வான்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ப்ளீஸ் ஓப்பன் த டோர், கோ அவுட் சைட், டேக் த பக்கெட் தட் ஐ ஃபர்காட் தேர், பிரிங் இட் பேக் டு மீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். அதை எப்படி நான் எடுத்துகிட்டு வர்றது, நான் உங்ககிட்ட ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வர சொல்கிறேன், அதை வந்து எப்படி சொல்கிறேன், எப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிறத ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். இதுவே நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னால் என்ன பண்ணணும், எனக்கு அந்த பக்கெட் எடுத்துருக்கோம், ஃபெச் த பக்கெட் ப்ளீஸ், தட்ஸ் ஆல். ஸோ ஒரே லைனில் நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு தேடி போகிறீங்க. ஸோ அப்போ வந்து மேப் வந்து டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட்டு, கோ ஸ்ட்ரைட்டு, இத்தனை மீட்டரில் இது வரும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்வன்ஸாக சொல்லுங்கள். இதுவே நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையாவது கேட்குறீங்க, உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறீங்கன்னா டேரெக்டாக ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. டேரெக்டாக இந்த மாதிரி ஐசிஐசி பேங்க்குக்கு வந்துடுறா, இந்த மாதிரி ஸ்டேடியத்துக்கிட்ட வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னோடனே டேரக்ட். இது வந்து நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். உங்களுக்கு கரெக்டாக எங்கே வரணுமோ அங்கே இருந்து டேரெக்டாக சொல்லிடலாம். பட் ப்ரொசீஜரல்னால் அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ப்ரொசீஜரலுக்கும் நான் ப்ரொசீஜரலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ SQL வந்து நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் உங்களால் டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ டு மேனேஜ் அண்ட் மேனிப்புலேட் டேட்டா, இது வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் இந்த லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு இது வந்து டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணலாம். querying database to retrieve, choosing information, inserting, updating, deleting data, creating and modifying database schema. ஸோ ஸ்கீமானா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ டேட்டாபேஸோட ப்ளூ பிரிண்ட் தான் ஸ்கீமா. ஸோ அதேமாரி மேனேஜிங் பர்மிஷன்ஸ். ஸோ இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டாபேஸை மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து SQL ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு SQL query கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் போஸ்ட்கிரிஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட டேட்டாபேஸ், இதுதான் என்னோட query tab. ஸோ இதில் நான் வந்து இந்த query-யை ரன் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக இதோட டேட்டாவை எனக்கு வந்துட்டு. ஸோ உள்ளே எப்படி ரன் ஆகுது அதை வந்து இப்போ பார்ப்போம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா query லாங்குவேஜ் ப்ராசஸர். ஸோ இது என்ன பண்ணோன்னா பார்சர் ப்ளஸ் ஆப்டிமைசர். பார்சருங்கிறது இப்போது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ் தான். இது வந்து இப்போது எனக்கு இந்த ஃபிலிமில் உள்ள டேபிளில் எல்லா டேட்டாஸும் எனக்கு வேணும். ஸோ இது வந்து ஹியூமனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. பட் சிஸ்டம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? ஸோ அதனால தான் வந்து பார்சர் வந்து சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி, ஸோ கன்வெர்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ எந்த பெட்டர் வேஸில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் இந்த query-யை, அதுக்கேற்ற மாதிரி அது சிஸ்டம் வந்து டிஃபைன் பண்ணி. நெக்ஸ்ட்டு அது டேட்டாபேஸ் இன்ஜினில். ஸோ டேட்டாபேஸ் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் ப்ளஸ் டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஸோ இந்த ஃபைல் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகிருக்க டேட்டா இருக்குல்ல, அதை வந்து இந்த ஃபைல் மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணும். நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் மேனேஜர். ஸோ டிரான்சாக்ஷன் மேனேஜர் வந்து இப்போ ஒரு டேட்டாபேஸில் ஏதோ ஒரு டிரான்சாக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து இந்த டிரான்சாக்ஷன் தான் மெயின்டைன் பண்ணும் டேட்டாபேஸில் உள்ள. ஸோ இதுதான் வந்து உள்ளார நடக்கிற ப்ராசஸ். இதுதான் SQL-ஓட ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு query கொடுக்குறீங்க. ஸோ அந்த query சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உள்ளார நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே இது வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் டேட்டாபேஸ். இதில் இருந்தா டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி நம்ம எண்ட் யூசருக்கு ரிட்ரீவ் பண்ணும், ஷோ பண்ணும், இன்ட்ராக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜர் ஒரு டேட்டாபேஸில் கன்சிஸ்டன்சி, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது.
ஸோ டேட்டா பேஸோட கன்சிஸ்டன்சி, இன்டெகிரிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாலோ பண்ணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை ஃபாலோ பண்ணுறதுனால தான் டேட்டா பேஸ் வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும், இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அட்டாமிசிட்டி. அட்டாமிசிட்டினா இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அது வந்து பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா, ஒன்று அது வந்து கம்ப்ளீட் ஆகணும், இல்லைனா அது வந்து ஃபெயில் ஆகும். இப்போ நார்மலாக நீங்கள் ஜிபேல ஃபோன்பேல பண்ணுறீங்க, ஒன்று டிரான்சாக்ஷன் பாஸ் ஆகணும் இல்லைனா ஃபெயில் ஆகும். ஸோ அந்த இது வந்து அட்டாமிசிட்டி. நெக்ஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சிங்கிறது இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, அதுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கு நடந்த பிறகு ரெண்டுமே வந்து ஸ்டேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து கன்சிஸ்டன்சி ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன். இப்போ ஒரே டைமில் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஸோ அப்போ வந்து சிஸ்டம் வந்து எந்த ஒரு ஸ்டேட்டும் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் கரெக்டாக தனித்தனி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் தனித்தனி இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும் இல்லாமல் நடத்துது ஐசோலேஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டி என்ன என்ஜூர் பண்ணுதுன்னா, ஸோ டிரான்சாக்ஷன் நடந்த உடனே அப் டு டேட்டில் இதாகிடும். ஈவன் இப்போ உங்கள் சிஸ்டம் டக்குன்னு ஒரு கிராஷ் ஆகுது, இல்லை பவர் ஷட் டவுன் ஆகுதுன்னா என்ன இருந்தாலும் அது வந்து டிரான்சாக்ஷன் நடக்குது இல்லை நடக்கலைன்னா இதாக இருந்தாலும் டக்குன்னு அப்டேட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் டியூரபிலிட்டி ப்ராப்பர்ட்டி இதாகும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்ம டேட்டா பேஸை கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.